திரு சந்திரகுமார், முதலில் வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக முதல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. வணக்கம். சபாநாயகர் மீது ஏன் நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது? சட்டமன்றத்தில் இன்று என்ன நடந்தது? அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய பிரச்சனைகளை மூடி மறைப்ப வேண்டும். ரெண்டாவது, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கின்ற மும்மொழி கொள்கை பிரச்சனை, நம்முடைய தொகுதி மறுவரையறை பிரச்சனை, இதிலே இருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் அல்லது அதில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். இந்த அஜெண்டா தான் அவங்களுடைய அஜெண்டா. அதற்காகத்தான் இன்னைக்கு சபாநாயகர் மேலே அவங்க இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை கூறி அவர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை. பேசுகின்ற பொழுது சகோதரர் மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின்றார். ஒரே ஒரு கேள்வி, 14ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது, அதுக்கு செங்கோட்டையன் அண்ணன் போல. திருப்ப இன்று காலையில் ஒரு கூட்டம் நடக்குது, எல்லா எம்எல்ஏவும் வர வச்சு பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி, அதுக்கும் போகலை. நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வத்தை அலுவலகத்துக்கு அழைக்க வேண்டியது தானே? அதிமுக அலுவலகத்துக்கு நீங்கள் எங்களோட தான் இருக்கீங்க, வாங்கன்னு கூப்பிடலாமே. அவர் ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இன்றைக்கு கூட வெளியே வந்து அவர் சொல்லுகிறார், ஓ பன்னீர்செல்வம் கொறடாவினுடைய அதிமுக உறுப்பினராக இருக்கிறேன், கொறடா உத்தரவுக்காக நான் அதிமுக உறுப்பினராக இருக்கிறதால் நான் வாக்களித்தேன். இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வாக்களிக்க மாட்டேன். அது அண்ணன் ஜென்ராம் அவர்கள் சார் சொன்னார். அதே போல் இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டிலே ஒன்று கூட உண்மை இல்லை. முதல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எங்களுக்கு ஏன் வந்து அந்த காணொலியை கொடுக்கல 2.5 மணி நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அப்படியே அள்ளி கொடுத்து விட முடியாது. உங்களுக்கு நீங்கள் பேசியதனுடைய ஒட்டு மொத்தம், நீங்கள் எந்தெல்லாம் அவை குறிப்பில் ஏறி இருக்கின்ற பேச்சுக்கள் அப்படியே உங்களுக்கு பத்திரிகை, அதாவது பேப்பரில் உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவோம். இதுதான் இன்றைக்குள்ள காலங்காலமாக நடந்து வர வரைமுறை. இன்றைக்கு அந்த காணொலியை கொடுப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதிக அளவில் எல்லாருடைய செய்திகளும் எல்லாருடைய பேச்சுக்களும் வெளியே வருகின்ற அளவில் இன்றைக்கு கொடுக்கப்படுவது திமுக ஆட்சியில். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அவர் பேசியது எல்லாமே வந்துடும், அது அத்தனை பத்திரிகைகளும் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிற ஃபோட்டோ வரல அப்படின்னா அதுக்கு பேர் தான் சட்டமன்றம். எல்லாவற்றையும் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதே போல் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கேள்வி நேரங்களில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும், ஏன்னா அதில் கான்ட்ரவர்சி இருக்காது, ஒரு தவறான கருத்துக்கள் வராது, கேட்ட கேள்விக்கு பதில் வரும், இந்த மாதிரி இருக்கும். அதனால் அது நேரடி ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மீதி பற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்புங்கிறாங்க. ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழும் சட்டமன்றத்தில். இது சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் நிகழாத ஒன்றுமே இல்லை. அது மாதிரியான சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த செய்தி நேரடி ஒளிபரப்பில் வெளியே சென்று விட்டால் இது அன்பார்லிமெண்ட் வேர்டு, இதை வந்து இந்த வார்த்தைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடாது அல்லது இது அவை குறிப்பில் இருக்காது என்பதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அதே போல் இன்னைக்கு முதல்ல நீங்க சொன்ன இடத்துல இருந்து வரேன், அதாவது மும்மொழி கொள்கையும் தொகுதி மறுவரையறையும் திசை திருப்புறதுக்கு உட்கட்சி பிரச்சனையிலேருந்து திசை திருப்பன்னு நீங்க சொல்றீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் அதே அதிமுக தான். எதிர்கட்சியாகவும் அவங்க என்னைக்குமே வந்து உங்க கூட தான் இந்த விஷயங்கள்ல நின்று இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கல, தொகுதி மறுவரையறையிலையும் அவங்க உங்க நிலைப்பாட்டிலேயே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையத்திலேருந்து அவங்க திசை திருப்புவதற்கான காரணம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்குறீங்க? இந்த இரண்டு விஷயத்திலையும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்த பொழுது கூட்டத்தை முடித்து விட்டு வந்து வெளியே வந்து பத்திரிகையில பேட்டி கொடுக்க உள்ள வந்து உங்களோடு அரசோடு நிற்கின்றோம், இதில் நாங்கள் எதுக்குறோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வெளியே வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? அதை தான் நீங்கள் உற்று கவனிக்கணும். திமுக நாடகம் போடுகிறது, திமுக பாசாங்கு செய்கிறது, இது சொன்னது அவங்க தான். அதனால் வந்து இது அந்த நேரத்திலே மக்கள் அவர்களை கண்டிப்பாக தவறாக நினைப்பார்கள் என்கின்ற ஒரு காரணம். ரெண்டாவது, மக்கள் மத்தியிலே நமக்கு இருக்கின்ற கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய பேரும் ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆகி மக்கள் நம்மளை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிந்து விடுவார்கள் தமிழ்நாட்டிலே என்கின்ற காரணத்தினாலே இந்த பிரச்சனையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்களே ஒழிய அவர்கள் இன்றைக்கும் பாஜகவோடு வெளிப்படை இல்லாமல் மறைமுக கூட்டணியோடு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய
குற்றச்சாட்டே அவர்கள் மேலே. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அவங்க குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு சபாநாயகர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் பதில் கூறினார். அதுக்கு எனக்கு கடமை இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் பேசுகிறார். ஆனால் இதை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் அதற்குள் அடக்கம் தானே. இப்படியான ஒரு தீர்மானத்தையே தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் இல்லை, அதை தான் சொல்ல வர்றேங்க. இவங்களுடைய அஜெண்டா இன்னைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் உட்கட்சி பிரச்சனை இன்னும் இதில் இன்னும் வெளிப்படையாக பேசணும்னு சொன்னீங்கன்னா, இந்த உட்கட்சியினுடைய விவகாரத்தில் இது கொறடா உத்தரவு போட்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த கொறடா உத்தரவை ஏற்று இரட்டை இலை சின்னத்தில் நின்ற யாராக இருந்தாலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் ஆதரித்துத்தான் வாக்களிக்க வேண்டும். அதை எதிர்த்து வாக்களித்தால் அவர்களுடைய பதவி பறிபோவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் மனசில் வச்சு அவர் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பது என்பதை விட ஒரே கல்லிலே பல மாங்காய் அடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அரசாங்கத்தை குறை கூறுவதற்கும் வாய்ப்பாகிவிட்டது. சபாநாயகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை குறை கூறுவதற்கு வாய்ப்பாகிவிட்டது. தன்னை எதிர்த்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் வாயை அடைக்கின்ற விதமாக எங்கே சுற்றினாலும் என்னிடத்திலே வந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு எடப்பாடி அவர் பன்னீர்செல்வம் ஆகட்டும் அல்லது செங்கோட்டையன் ஆகட்டும் அமைதியாக வந்து அவர்கள் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டி விட்டு அங்கே அதை ஆதரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் முக்கியம். இந்த தீர்மானத்தினுடைய முக்கிய நிகழ்வு. பொங்கலூர் அதை தான் சொல்கிறார். எங்க உட்கட்சி பிரச்சனையை வைத்து திமுக தன் அரசு மீதான குற்றச்சாட்டுகளை புகார்களை திசை திருப்பிடுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம குடும்பத்தில் வீட்டுக்குள்ள இருக்கணும். அது என்றைக்கு பொதுவெளிக்கு வருகிறது அது பொது பிரச்சனையாக மாறிவிடும். அதனால உங்க உட்கட்சி பிரச்சனை நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. நீங்க எப்பொழுது வந்து சட்டமன்றத்திலேயே அதை வெளிப்படுத்துகிறீர்களோ அப்ப அது உட்கட்சி பிரச்சனை தானே. எப்படி அது உட்கட்சி பிரச்சனையை வந்து பொதுவெளியில் வருகின்ற பொழுது அது பொது பிரச்சனையாக மாறிவிடும். உங்கள் உட்கட்சி பிரச்சனை மட்டும் அதை ஏற்றுக்க முடியாது. இங்கே சட்டமன்றத்தில் வந்து இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அது நாங்கள் பொது பிரச்சனையாக தான் எடுக்க முடியுமோ இல்லையா, உட்கட்சி பிரச்சனை அதை கடந்து செல்ல முடியாது. அப்ப இந்த தீர்மானம் வந்து எந்த இடத்திலும் சபாநாயகருடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதற்கான ஒரு புள்ளியில கூட நீங்க ஆளும் தரப்புல இருந்து அதை எதிர்கொள்ளலையா? நீங்க சபாநாயகர் மீது தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம், அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை ஒரு புள்ளியில கூட நீங்க அதை பார்க்கலையா? நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு புள்ளியில கூட தவறு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் ஒன்று சொல்லிடுங்களுங்க. 2017 பிப்ரவரி 18 அன்னைக்கு ஒரு தீர்மானம், அன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேறுது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அந்த தீர்மானத்தை எப்படி ஓட்டெடுக்க நடத்தணும்னு தான் சொல்கிறோம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே போன்று நீங்கள் டிவிஷன் ஓட்டெடுப்பு நடத்தின பார்த்தீங்களா, இது மாதிரி நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். ஆனால் அன்றைக்கு குரல் வாக்கெடுப்பு எடுத்து அது நிறைவேறிவிட்டது என்று சொல்லிவிட்டு போய்விட்டாங்க. ஆனால் இன்றைக்கு குரல் வாக்கெடுப்பு அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவரே வெளியே வந்து சொல்கிறாரு, இது தோக்குன்றது இது வந்து நிராகரிக்கப்படும் தெரியும், ஆனால் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு சபாநாயகர் மேலே ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த சபாநாயகர் உடனடியாக இதை வந்து நான் இந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்துறது மரபு சரியா, அது முறையல்ல அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போயிட்டு துணை சபாநாயகர் வச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்ட பிறகு தான் அவைக்குள்ளேயே வர்றார். ஆனால் அன்றைக்கு எவ்வளவோ மன்றாடி எதிர்க்கட்சி, மிக பலமான எதிர்க்கட்சி, 2017 திராவிட முன்னேற்ற கழகம் மிக பலமான எதிர்க்கட்சி, அப்படி இருக்கின்ற பொழுது கூட அன்றைக்கு அதை நிராகரித்து விட்டு ஒட்டுமொத்தமாக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றிவிட்டு குரல் வாக்கெடுப்பிலே தீர்மானம் நிறைவேறியது என்று சொன்னதுதான் அதிமுக அரசு. அதனால இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கான தகுதி, தார்மீக உரிமை அவர்களுக்கு இல்லை. பொங்கலூர் தான் அந்த கேள்வி அவருக்கு தான் இது சந்திரகுமார் வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்வி. அன்றைக்கு நீங்க இந்த டிவிஷன் வாக்கெடுப்புக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்க வந்து மற்ற விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, அன்னைக்கு நடந்ததையெல்லாம் சொன்னீங்க, ஆனா அது ஒப்புக்கொள்ளப்படவில்லை. இன்னைக்கு வந்து குரல் வாக்கெடுப்பு முடிஞ்சு டிவிஷன் வாக்கெடுப்பு கோரிக்கை எழுந்ததும் அதுவும் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத சந்திரகுமார் சொல்றாரு இல்லையா? பொங்கலூர் அதை எப்படி பார்க்கிறார்? அந்த இடத்துல அன்றையோட ஒப்பிட்டு தான் அவர் சொல்றாரு. அதை இல்ல மேடம், அது அண்ணன் சந்திரகுமார் சொல்றது நான் ஒப்புக்கொள்கிறேன். என்னன்னா 2017 வந்து எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. அதான் சொல்ல வர்றீங்க? ஆமா, அதாங்களா? அதே. அப்போ அன்றைக்கு முதலமைச்சராக அவர் நீடிக்க முடியாது, எப்படியாவது பிரச்சனை இல்லாம திமுக விரும்புச்சுங்க அன்றைக்கு. இப்ப நீங்க மெஜாரிட்டி இல்லாம இருக்குது, ஏதாவது கலாபாரம் உருவாகு, மிகப்பெரிய கலவரத்தை திமுக உருவாச்சு. அதனால அதிமுக உறுப்பினர்கள் எதையுமே கவலைப்படாம மிக அமைதியா இருந்தாங்க. அப்போ அதிமுக ஆட்சியை வீழ்த்த நோக்கம் இருந்த திமுக அன்னைக்கு.
அப்போ அது கவர் பண்ணது யாருக்கு? திமுக பண்ணுச்சு. ஆனா இன்றைக்கு அப்படியே இல்ல, தோக்கும்னு தெரியுங்க, யாரும் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சதா. அன்றைக்கு நிச்சயமாக இது வெற்றி பெற முடியாம போகிற வாய்ப்பு இருக்குன்னு திமுக நம்புச்சுங்க. அதனால அமைதியாக இருந்து சாதித்து அதிமுக ஆனா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்னும் பின்னும் 18 எம்எல்ஏக்கள் வழக்குன்னு ஒன்னும் 11 எம்எல்ஏக்கள் வழக்குன்னு ஒன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்துச்சு இல்லையா அன்றைக்கு? அந்த வழக்கு எதனால வந்தது? அந்த நீங்க சொல்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் நாளை ஒட்டி வந்தது தானே, அதை ஒட்டி தானே. அப்ப ஏன் அன்னைக்கு டிவிஷன் வாக்கெடுப்புக்கு ஏன் விடல? அந்த 11 எம்எல்ஏக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது தானே கேள்வியே அன்னைக்கு. மேடம், இதுல வெளிப்படை இப்ப நீங்க இதே திமுகவுக்கு ஒரு சீட்டு மட்டுமே குறைவா இருந்து ஏதாவது ஒரு ஆசோலேஷன் மாதிரி தெரிஞ்சுன்னா என்ன செய்வாங்க? இது அரசியல் வாடிக்கை தானே. இதெல்லாம் நீங்க மிகப்பெரிய ராஜேந்திர மாதிரிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளதான் முயற்சிக்கு. அது யாரா இருந்தா என்னங்க? அவர்கள் தேமுதிக எம்எல்ஏ இணைக்கப்பட்டாங்க. இதற்கு விஜயகாந்த் அவர்கள் யாரும் கட்சி நீக்கல. என்ன காரணம்? நீக்கினா பதவி போயிடும் இருக்கு. அந்த மாதிரிதாங்க அது. அதாவது அரசியல்ல சில நேரங்கள்ல சமவேதமா எடுக்கக்கூடிய யுக்திங்க அது தவறெல்லாம் அல்ல. அப்போ இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்னைக்கு வந்து தன்னை காப்பாற்றுக, அதாவது இப்ப பொங்கலூர் சொல்றதை இப்படி புரிந்து கொள்ளலாம். ஜென்ராம் ஏற்கனவே அதை குறிப்பிட்டார். அதாவது வந்து தனக்கு ஜனநாயகத்திற்கு உட்பட்டு நம்ம டிவிஷன் வாக்கெடுப்புக்கு விடலனா கூட தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி. இன்னைக்கு டிவிஷன் வாக்கெடுப்புக்கு விட்டாலும் சபாநாயகர் தவறானவர், இந்த அரசு வந்து தவறாக நடக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? இல்ல, இன்றைக்கு டிவிஷன் வாக்கெடுப்புக்கு சபாநாயகர் விட்டாலும் திமுக தான் வெல்ல போகுது. சபாநாயகர் அவர் தான் உறுதியாக போகுது, இந்த மாட்டுக்கே கொண்டுக்கலாம். அப்போ இதே திமுகவுல டிவிஷன் வாக்கு விட்டு நிச்சயமா திமுக டிவிஷன் வாக்கெடுப்புக்கு விட்டிருந்தா அதிமுக வெற்றி பெற்றிருக்காதா? பேசுங்க நீங்க மேடம். இதுல வந்து நம்ம பெரிய நேர்மையெல்லாம் பேசணும் இல்லை, யதார்த்தம் அதுதானே. யதார்த்தத்தை யாராக இருந்தாலும் பேசலாம். சந்திரகுமார், யதார்த்தத்தை நாங்க பேசுறோம். அன்னைக்கு டிவிஷன் வாக்கெடுப்புக்கு விடுறதெல்லாம் உங்க நேர்மைங்க. அன்னைக்கு எங்களை பாதுகாத்துக்க வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்றார். இல்ல, அதுதாங்க அவர் சொன்னதுக்கு சொல்றேன். அதாவது இப்போ நாங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணுறோம் அப்படின்றதுக்காகன்ற ஒரு வார்த்தை சொன்னார். 1987 அதிமுக இரண்டாக பிரிகிறது. அப்போ ஜானகி அம்மா வந்து முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட வந்து ஆதரவு கேட்குறாங்க. அப்போ கலைஞர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் அதாவது அதிமுகவுக்கு ஒரு அணியாக இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆதரவை நான் கொடுத்து நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பிழையை செய்ய மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு வந்த வாய்ப்பை தட்டி கழித்தவர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல் இப்பொழுதும் தளபதி அவர்கள் தொடர்ந்து, அதாவது அவர் சொன்னதுக்காக நான் திரும்ப இந்த இதை பதிவு பண்ணுறேன். தலைவர் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது, இந்த முறை நான் புறவாசல் வழியாக நான் சட்டமன்ற முதலமைச்சராக நான் விரும்பவில்லை சொன்னவர் தளபதி அவர்கள். இதை வந்து பல மேடைகளில் பல முறை சொல்லியிருக்கிறார். புறவாசல் வழியாக நான் வரதுக்கு விரும்பலை, அதனால தான் நாங்கள் திரும்ப தேர்தலை சந்திக்க வந்தோம். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த எம்எல்ஏ, அதாவது இவர்களுடைய ஆட்சியை அன்னைக்கு கலைக்கணும்னு சொன்னவர் யார்? இவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எதிர்த்து வாக்களித்தவர் யார்? ஓ பன்னீர்செல்வம் அவரை ஆதரவார்கள். ஆனால் அவர்களை மறுபடியும் அதாவது எதிர்த்து ஓட்டு போட்டவரை திருப்பி கூட வச்சுக்கிட்டு அவரை துணை முதலமைச்சராக வச்சு கட்சியில் துணைத் தலைவராக வச்சு எல்லாமே நீங்கள் கூட இருந்து பண்ணிட்டு இன்னைக்கு திருப்பி அந்த பழியை பூரா எங்கள் மேலே போடுறீங்கன்றது எந்த வகையில் நியாயம்? இது நீ யோசிச்சு பாருங்க. அதே போல் இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கூர்ந்து நோக்குனீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், அவருடைய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவரை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவருடைய நிலைமை. என்னன்னா, ஒரு தலைவர் பேசுகிறார், எங்கள் தலைவர் பேசும்பொழுது சொன்னார், ஒரு சில திமுக உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது கூட அவர்களை பிறகு பார்த்துக்கலாம், இப்போ உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அதை கூட நான் கேட்டதில்லைனார். அதே மாதிரி சபாநாயகர் சொல்லியிருக்காரு, 2 மணி நேரம் 52 நிமிடம் எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன், அதை ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு இவ்வளோ நேரம் அவர் ஏன் பேச விட்டீங்கன்னு எனக்கு முதலமைச்சர் கேட்கலன்னு சொல்கிறார். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்? அதாவது தான் சார்ந்திருக்கின்ற கட்சியும் திருப்திப்படுத்தணும், நடுநிலையாக நடந்துக்கணும், எதிர்க்கட்சியும் திருப்திப்படுத்தணும். அதை வந்து எனக்கு தெரிந்த இந்த 4 ஆண்டு காலம் ரொம்ப சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம்.